அந்த கொஞ்சம் பச்சை பேர் வணக்கம் வணக்கம் கட்சி உறுப்பினர்கள் பலருக்கு எதிராக வழக்கொன்று அந்த வழியிலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஒரு சில மாதத்துக்கு பிறகு இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நானும் சக சட்டத்தரணிகளும் ஆஜராகி இது எந்த அடிப்படையும் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தோம். அந்த வேளையிலே போலீசார் மன்றத்துக்கு தெரிவித்தது இது சம்பந்தமான புலனாய்வாளர்களுடைய அறிக்கைகள் தேவைப்படுகிறது, ஒளிப்படங்கள் தேவைப்படுகிறது, அவற்றை புலனாய்வு செய்வதற்கு தங்களுக்கு அவகாசம் தேவை என்று அவர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஏறக்குறைய 3 வருடங்கள் நிறைவடைகிற நிலையிலே கூட இன்னமும் எந்த விதமான குற்றச்சாட்டும் அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படவில்லை. சென்ற வாரம் வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தபோதும் ஜூன் மாதம் 9ஆம் தேதிக்கு மீண்டும் தேதியிடப்பட்டிருக்கிறது. 3 வருடத்துக்கு கூடுதலான காலத்துக்கு அது இந்த வழக்கு இழுபட்டு கொண்டு செல்கிறது. இது அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு சம்பவம். அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது பிரஜைகளுடைய கடமை, அது அவர்களுடைய உரிமை மட்டுமல்ல, அவர்களுடைய கடமை என்று பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை சொல்லியிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது எந்தவித அடிப்படையும் இல்லாமல் வெறுமனே இவர்களை அலைக்கழிப்பதற்கென்று இந்த வழக்கு இவ்வளவு காலமும் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. குற்றச்செயல் இதுதான் என்று அடையாளப்படுத்தக்கூட முடியாத போலீசார் வெறுமனே விசாரிக்கிறோம் என்று இதனை இழுத்தடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த வழக்கை ஒரு நகர்த்தல் பத்திரம் மூலமாக அழைத்து இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறேன். கௌரவ நீதவான் அம்மையார் அவர்கள் கடைசி ஒரு தவணை அவர்களுக்கு கொடுப்போம். ஏனென்றால் ஏற்கனவே ஜூன் 9க்கு தேதியிடப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அது இறுதி தினமாக கொடுப்போம். அன்றைக்கு அவர்கள் இது சம்பந்தமாக மேலதிக நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாவிட்டால் வழக்கை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று கடைசி தினமாக ஜூன் 9ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன்றுக்கு நான் தெரிவித்த விடயங்கள் 15 நாட்கள் தான் சட்டத்திலே இந்த விசாரணைகள் நடத்துவதற்காக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 15 நாட்களிலே முடியாவிட்டால் இன்னொரு 15 நாட்கள் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறது. அப்படி 30 நாட்களுக்குள்ளே செய்யப்பட வேண்டிய ஒரு விடயத்தை 3 வருடங்களாக இழுத்தடிப்பது என்பது சட்டம் கண்டுகொள்ள முடியாத ஒரு விடயம். அதற்கு மேலதிகமாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிற விடயம் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பது. அது சம்பந்தமாக பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. அதையும் நான் மன்றத்துக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைய தினம் இறுதி தினமாக இல்லாத காரணத்தினாலே அப்படியான ஒரு சமர்ப்பணத்தை அடுத்த தினத்திலே நான் செய்வேன். அப்படியாக எதிர்ப்பு போராட்டங்களிலே ஈடுபட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியாளர்களாகவும் வந்திருக்கிறார்கள் என்பதை மன்றிலே 2 தடவைகள் நான் சொல்லியிருக்கிறேன், போலீசாருக்கும் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறவர்களிடத்திலேயாவது கேட்டு அறிந்து கொள்ளுமாறு
இப்படியாக எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்துவது தான் ஜனநாயக பிரஜைகளுடைய கடமை. அதை செய்வது யாராவது அப்படியாக அதை செய்தால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்றுதான் பல நீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லிட்டு போலீசார் அவர்களுக்கு இடையூறு செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, அவர்கள் அப்படியான போராட்டங்களை நடத்துவதற்கு உடந்தையாகவும் உதவியாகவும் இருக்க வேண்டும் என்றும் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே வெறுமனே வேற்றுக்கட்சி ஆட்கள் என்ற காரணத்தினாலே பழிதீர்க்கும் நோக்கோடு இவர்களை அலைக்கழிப்பதற்காக இந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தை எடுத்து சொல்லியிருக்கிறேன். இறுதி தினமாக ஜூன் 9ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது. இந்த மயிலத்தமடு மாதவனை உட்பட இன்றைக்கு இந்த காணி அபகரிப்பு தொடர்பில் மட்டக்களப்பு பல்வேறு பகுதிகளிலும் பிரச்சனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போ கடந்த காலத்தில் இது தொடர்பில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நிலையில் இந்த காணி அபகரிப்புகளை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறது? காணி அபகரிப்பு சம்பந்தமாக புதிதாக ஆட்சியிலே வந்தவர்களுக்கு முதல் தடவையாகவே எங்களுடைய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்தித்த போது விவரமாக அது சம்பந்தமான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக் கூறுகிறார்கள். அதனை தாங்கள் கையாள்வோம், தங்களுக்கு ஒரு சிறிய கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த கால அவகாசம் இப்பொழுது முடிவடைந்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆகையினாலே அரசாங்கம் அது சம்பந்தமான நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருக்கிற பின்னணியிலே நாங்கள் தொடர்ச்சியாக வெகு விரைவிலே மக்கள் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அரசாங்கத்துக்கும் அதற்கான அறிவித்தலை கொடுத்து நீங்கள் கேட்ட கால அவகாசம் உங்களுக்கு கொடுத்தாகி இருப்பது இன்னும் இது தீர்க்கப்படவில்லை. புதிதாக வந்திருக்கிற அரசாங்கம் என்ற காரணத்தினாலே ஒரு கால அவகாசம் கொடுப்பது நியாயமானதாகத்தான் எங்களுக்கும் பட்டது. ஆனால் அவர்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் எவற்றையும் அவர்கள் பூர்த்தி செய்ததாக தெரியவில்லை. ஆகையினாலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக